வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 22nd ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஒப்பனா மற்றும் படை அணி எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. தேர்தளி மற்றும் ஜவாரா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். தமாஷா மற்றும் போவாடா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. தாங்தா மற்றும் நாட்ராஜ் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதியன், அரநாடன், ஏரவல்லன், காதர் மற்றும் குருமன்னர். குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசஃப் அலி மற்றும் அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. ராமானுஜாச்சாரியர் விசிஷ்ட அதுவைத்தம் மற்றும் ஸ்ரீ பாஷி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியாரா இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைய ஜப்பான் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். முகமது அலி காம்ரேட் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. 1வது ஐந்தாண்டு திட்டம் 1951ல இருந்து 1956 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. இந்த 1வது ஐந்தாண்டு திட்டம் ஹரோ டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் பயன்படுத்த வேண்டிய மொழி பிரிவு 210ல சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா இந்தியாவில் முதல் வெற்றிகரமான அணுகுண்டு சோதனை 1974ஆம் ஆண்டு நடைபெற்றது. அகில இந்திய கிசான் சபா 1936ஆம் ஆண்டு லக்னோல ஆரம்பிச்சாங்க. இந்த சபாவுடைய தலைவர் சக ஜனதா சரஸ்வதி. பிம்ஸ்டெக்கின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திரன் மணி பாண்டே. அசாமின் உயரிய சிவிலன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ரஞ்சன் கோகோய். கட்சி காரக் பேரிச்சம்பழங்கள் ஜிஐ டேக் பெற்றுள்ளன, அதாவது புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. அது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? குஜராத். ஐசிசி அண்டர்-19 ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2024 நடத்தும் நாடு எது? தென்னாப்பிரிக்கா. எந்த மாநில அரசு மகதாரி வந்தனா யோஜனாவை தொடங்கியது? சத்தீஸ்கர். கிழக்கு கடற்படை கட்டளையின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சாந்தனு ஜா. நிதின் அகர்வால் எல்லை பாதுகாப்பு படையின் தலைவர். ராகேஷ் பால் இந்திய கடலோர காவல் படையின் தலைவர். ரகு ஸ்ரீனிவாசன் பார்டர் ரோடு அமைப்பின் தலைவர். ராஜேந்திர மேனன் ஆயுதப்படை தீர்ப்பாயத்தின் தலைவர். அலோக் சர்மா எஸ்பிஜி உடைய தலைவர். நீனா சிங் சிஐஎஸ்எஃப் உடைய முதல் பெண் தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா ஐடிபிபி உடைய தலைவர். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024க்கு எத்தனை குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? சோ இந்த வருஷம் கொடுக்க போற விருதுக்கு மொத்தம் 19 பேர் தேர்வாயிருக்காங்க. இந்த 19 பேருக்கும் வரக்கூடிய ஜனவரி 26ஆம் ஆண்டு திரௌபதி முர்மு நம்ம இந்திய ஜனாதிபதி கையால இந்த விருதை கொடுப்பாங்க. ஆயுதப்படை மற்றும் சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கான 76 கேலண்டர் விருது இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. இந்த 76ல 4 கீர்த்தி சக்கரா, 11 சௌரிய சக்கரா, 2 பாட் முதல் சேனா பதக்கம், 52 சேனா பதக்கம், 3 நாவோ சேனா பதக்கம், 4 வாயு சேனா பதக்கம். 75 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருது கொடுத்திருக்காங்க. 12 விஞ்ஞானிகள் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது 2023க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 84 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி அமிர்த் விருதுகள் கிடைச்சிருக்கு. 26 விளையாட்டு வீரர்கள் 2023 அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. எந்த மாநில அரசு முக்கிய மந்திரி மகிழா உத்தியமித்தி அபியான் தொடங்கப்பட்டது? சோ எந்த மாநிலம் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அசாம் மாநிலம். அசாம் மாநிலம் எதுக்காக இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாங்கன்னா ரூரல் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய பிசினஸ் வளர்ச்சி அடையணும், அதுக்காக வேண்டி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அசாம் மாநிலம் கூட்டுறவு மேலாண்மைக்கான இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அசாம் மாநிலத்துல சொன்னுர்பர் நாரி திட்டம், திட்டம் அரோகன், மிஷன் பூமி புத்ரா, சஃபே கராச்சாரி கமிஷன், கஜா கோதா பிரச்சாரம், குணோத்சவ் 2024 முயற்சி, அம்ரித் பிரிக்ஷியா அந்ததோலன் முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பராக் பூவன் அசாம் உடைய 2வது வனவிலங்கு சரணாலயம். வடகிழக்குல முதல் எய்ம்ஸ் சாங்சாரி அசாம்ல திறந்திருக்காங்க. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து எக்ஸ் ஆயிதா என்ற கடல்சார் பயிற்சி நடத்தியது? இந்திய நாடும் தாய்லாந்து நாடும் சேர்ந்து இந்த கடல்சார் கூட்டு பயிற்சியை ரீசனா நடத்தியிருக்காங்க. காரட்
டைகர் ஷார்க் காப்சத். இந்த கூட்டுப்பயிற்சி அமெரிக்க நாட்டுக்கும் பங்களாதேஷ் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. கருட சக்தி சமுத்திர சக்தி இந்தியா இந்தோனேஷியா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. வீர் கார்டியன் ஷயோக் கைஜின் கூட்டுப்பயிற்சி இந்தியா மற்றும் ஜப்பான் நாட்டுக்கு நடக்கிற கூட்டுப்பயிற்சி. தர்கஷ் சல்வே கடல் டிராகன் இந்தியா அமெரிக்கா. ஆல்மோகித் ஆல் ஹிந்தி இந்தியா சவுதி அரேபியா. ஜாயத் தல்வார் மற்றும் பாலைவன சூறாவளி இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். 47வது சர்வதேச கொல்கத்தா புத்தக கண்காட்சி 2024 தீம் நாடு என்ன, அதாவது மைய நாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூகே. டிராகோமா நோயை நீக்கியதற்காக உலக சுகாதார அமைப்பால் 18வது நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடு ஈராக். லூயிஸ்வில்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதியை சனாதன தர்ம நாளா அறிவிச்சிருக்காங்க. செங்கடலில் ஏமன் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கேலக்சி லீடர் அப்படிங்கிற கப்பலை கடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் நாடு லஷர் இ தைபா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பை அறிவிச்சிருக்காங்க. மார்கரெட் டூ டென்மார்க் உடைய அரியணையில இருந்து ரீசன விலகியிருக்காங்க. கிர்கிஸ்தான் நாடு பனிசிறுத்தையை தேசிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. உதம்பூர் ஜெகநாதர் கோயிலில் கொண்டாடப்படும் திருவிழா எது? கோல் மேளா அப்படிங்கிற திருவிழா ஜம்மு அண்ட் காஷ்மீர் உதம்பூர்ல இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயில்ல கொண்டாடுறாங்க. மணிப்பூர் மாநிலம் ஹுன்தாடோ சாங்காய் மைஹோச்சொங்பா காண்டுகாய் யோஷாங் பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஒடிசா மாநிலம் செத்தல் சஸ்தி நுவாகாய் தனு ஆத்ரா ராஜ்பர்பா. பீகார் மாநிலம் தாவே சத்துவானி ஜூர்சித்தல். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரேலா திருவிழா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்திரை பாங்கஸ் பள்ளத்தாக்கு திருவிழா. மிசோரம் மாநிலம் அந்தூரியம். நாகாலாந்து மாநிலம் சுக்ரேனி மாட்சிமோங் செக்ரேனி புஷுஜீபா ஆலியாங் மோன்பு பண்டிகை கொண்டாடுவாங்க.